2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 18வது இடத்தை பிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ருதி அவர்கள். இப்போ நான் என்னோட புக் ரிசோர்ஸஸ் என்னன்னு சொல்கிறேன். புக்ஸு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது 4 hours. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை படிக்கணும், ரீட், அந்த விஷயத்தை ரீகால் பண்ணணும், அதுக்கப்புறம் 3 அதை ரிவைஸ் பண்ணணும், 3, 4 இதே ரிப்பீட் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் அதை படிக்கும்போது நம்ம ஆக்டிவாக அதை ரீகால் பண்ணணும். பாசிவ் ரீடிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு டாபிக் படிக்கிறோமா, சும்மா இப்படி படிச்சுட்டு 1 மணி நேரத்தில் 20 பேஜ் படிக்கிறது முக்கியம் கிடையாது. அது எவ்வளோ தூரம் நமக்கு மனசில் இருக்குங்கிறது முக்கியம். ஸோ ஒரு டாபிக் படித்ததுக்கப்புறம் ட்ரை டு ரீகால் இட். என்ன படிச்சிருக்கோம், ஒரு சப்ஹெட்டிங்ஸ் ஆகுது. நான் சொல்கிறது மொத்தமாக ரீகால் பண்ணணும் இல்லை. கவர்னர் டாபிக் படிச்சுட்டா ஓகே இந்த ஆர்டிகல்ஸ் இருக்குது, இந்த டாபிக்ஸ் இருந்துச்சு, நம்ம இதை படிச்சிட்டோம். ரீகால், ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் முடிச்ச உடனே அந்த டேயோட எண்டில் மேண்டட்டரி ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம படிக்கும்போது ஒரு 50% தான் இருக்கும். அன்றைக்கி நைட்டு ரிவைஸ் பண்ணும்போது ஒரு 75, அடுத்த நாள் காலையில் ரிவைஸ் பண்ணும்போது ஒரு 100%. அதுக்கப்புறம் மறக்கும்போது 90 to 80 ஸ்டே ஆகும். இப்போ நான் ஒன்ஸ் படித்தேன்னா 50 தான் இருக்கும். ஒரு மாதம் கழித்து படிக்கும்போது அது புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிவிஷன் ரொம்ப மேண்டட்டரி. ரீகால் பண்ணுறதும் ஆக்டிவ் ரீகால் ஏன் நான் இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம ரீகால் பண்ணுறது ஹெல்ப் ஆகும். மெயின்ஸ்லேயும் நம்ம ஒரு கொஸ்டினை 7 minutesல எழுதணும். அந்த கொஸ்டின் நம்ம புதுசாக பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த டைமில் நம்ம ஆக்டிவாக ரீகால் பண்ணி உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் இந்த ரீகாலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்ம டைமென்ஷன்ஸ்லாம் எடுத்து எழுதிடலாம். நம்ம யோசிச்சு எழுதணும்னா 7 minutesல நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. 3 hours எல்லா கொஸ்டின்ஸையும் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியாது. ஒரு 2 கொஸ்டின் போனாலும் 30-40 மார்க்ஸ் போயிடும். 30-40 மார்க்ஸ்னால் நம்ம ரேங்க்கில் 100லேருந்து 300லேருந்து 600 ரேங்க் தள்ளி போயிடும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. புக் ரிசோர்ஸஸ் நான் எந்த புக் எடுத்தாலும் 3 times ரீட் பண்ணுவேன். third time ரீட் பண்ணதுக்கப்புறம் ஐ மேக் அ ஷார்ட் நோட்ஸ் ஆஃப் இட். நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நோட்ஸை திரும்ப நான் பார்த்து அந்த வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு மெமரிலையும் இருந்துச்சு. எனக்கு அது ஒரு விஷன் மெமரியாக நான் எந்தெந்த வேர்ட்ஸ் எங்கெங்கே எழுதியிருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஆன்சர் எழுதும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நோட்ஸ் ப்ரிலிம்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த், இதே தான் நான் மெயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணேன். லக்ஷ்மிகாந்த்லேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு மெயின்ஸ் வரும்போது கேஸ் லாஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு டாப்பர் காப்பீஸ்லேருந்து அவங்க ஏதாச்சும் நல்ல கீவேர்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ லக்ஷ்மிகாந்த் மட்டும் தான் ஸ்டிக் ஆன் பண்ணேன். அடுத்து ஜாகிரஃபிக்கு என்சிஆர்டி, ஸ்ட்ரிக்ட்லி டு என்சிஆர்டி. வேறு எந்த ஒரு பெரிய புக்கும் நான் படிக்கல. ஏன்னா ஜாகிரஃபியில் இதே தான் கேட்க போகிறான். டைக்ராம்ஸ் மட்டும் வரைஞ்சி பழகினேன். மெயின்ஸ் வரும்போது இந்தியா மேப்பு, வேர்ல்டு மேப்பு நமக்கு சிம்பிளாக நினைக்கலாம். எக்ஸாம் அப்போ நம்ம வரைஞ்சிக்கலான்னு. பட் அது எப்போவுமே நடக்காது. டெய்லி மேண்டட்டரி ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவை. நம்ம எக்ஸாமில் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்கோ அதுதான். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பெண்ணை வைப்பீங்க, என் பண்ணும்போது பெண் எடுப்பீங்க, அவ்வளோதான் நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் நான் அங்கே போய் மேப் வரைஞ்சிக்குவேன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ மேப்பு, டிராயிங் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணேன். ஜாகிரஃபிக்கு ஃபிசிக்கல் ஜாகிரஃபி அந்த புக் ஒன்றும், இந்தியன் ஜாகிரஃபி அந்த 2 புக்ஸ் மட்டும்தான் படித்தேன் ஜாகிரஃபிக்கு. அந்த நோட்ஸே வச்சு மெயின்ஸுக்கு அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ பிஒய்க்யூஸ் மட்டும் பார்த்துட்டு டைக்ராம்ஸு அதெல்லாம் வச்சு பண்ணிட்டேன். எக்கனாமிக்ஸ்க்கு என்னோட கிளாஸ் நோட்ஸும் என்சிஆர்டியில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ஒரே ஒரு புக்கு. அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் பேசிக் டாபிக்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் மோஸ்ட்டாக அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும். நம்ம ஒரு கான்செப்டை படிச்சுட்டு அவன் கேட்குற கேள்வி எப்படி இருக்கும்னா அதை எப்படி நீ அப்ளை பண்ணுவேன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சப்ஜெக்டில் நம்ம வெறும் என்சிஆர்டி படித்தாலே போதும். அதை அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத மட்டும் நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும். எக்கனாமிக்ஸுக்கு மெயின்ஸ் அப்போ வரும்போது நான் மெயின்ஸ் 365ஓட கம்பைலேஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது GS3ல கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா இருக்கிறனால அதுலேருந்து மட்டும் பிஒய்க்யூவை டிவைட் பண்ணி சப் டாபிக்ஸாக பண்ணி அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்கீம்ஸு, டேட்டா அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஹிஸ்ட்ரி. ஏன்ஷியன்ட்டுக்கும் மிடிவலுக்கும் ஓல்டு என்சிஆர்டி ஒரு 3 தாட்டி படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். நிறையா பேர் என்ன பண்ணுவீங்கன்னா மிடிவல் இந்தியா ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இப்போ யூபிஎஸ்சி மிடிவல் இந்தியாவில் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். நமக்கு மிடிவலில் ரொம்ப டீட்டெயில்ஸ் தேவைன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா யாருக்கும் தெரியாதுங்கனால ரொம்ப பேசிக்ஸாக கேட்பாங்க. நமக்கு கதை மட்டும் தெரிஞ்சிருந்தாலே இந்த பேசிக்ஸில் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம அதில் ஒரு மினிமம் எஃபர்ட் ஆச்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்ஷியன்ட்டுக்கும் மிடிவலுக்கும் அந்த ஓல்டு என்சிஆர்டி வச்சுருந்தேன். ஆர்ட் அண்ட்
கல்ச்சருக்கு வெறும் என்சிஆர்டியில் 11th என்சிஆர்டி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதை மட்டும் வச்சுட்டு அதுலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதையே மெயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மெயின்ஸுக்கு வரும்போது நான் சொன்ன மாதிரி டாப்பர் நோட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த டயக்ராம்ஸ், அவங்க நல்ல அழகான டயக்ராம்ஸ் வச்சுருப்பாங்க, மேப்பில் வந்துட்டு லொக்கேட் பண்ணியிருப்பாங்க, இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது மாடர்ன் இந்தியாவுக்கு வந்து சொனாலி பன்சல்னு சொல்லிட்டு ஒரு புக் படித்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் புக் வந்து எனக்கு ஒழுங்காக படிக்க முடியல, அது ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கிறிஸ்பாக இருந்துச்சு. எனக்கு ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டே தெரியல, எனக்கு எந்த ஈவெண்ட்டுமே தெரில. ஸோ நான் வந்து எங்கள் சார்கிட்ட கேட்டப்போ சொனாலி பன்சல் படிங்கன்னாங்க. கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் அந்த புக்கு, ஆனால் எனக்கு வந்து அந்த புக் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. அதே நோட்ஸ் எடுத்து மெயின்ஸுக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து இது அந்த யூடியூப் சேனலில் என்ன நோட்ஸ் கொடுத்தாங்களோ அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பிவிக்யூ பேசிஸில் என்விரான்மெண்ட் பண்ணேன். ஏன்னா என்விரான்மெண்ட் இஸ் அ டைனமிக் சப்ஜெக்ட். நம்ம என்ன தான் ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு புக்கு படிச்சிருந்தாலும் அவங்க கேட்க போகிறது இப்போ நடக்கிற ஒரு கரண்ட் ஈவெண்ட்டில். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம போடுற எஃபர்ட் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக போயிடக்கூடாதுங்கிறக்காக பிவிக்யூ அனாலிசிஸில் ரொம்ப டீட்டெயில்டாக ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் இருக்குது, அந்த புக்கு படிக்கலைன்னா அவ்வளோதான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸ்டாண்டர்ட் புக் எதுக்குன்னா அதில் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும் போதும். எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸையும் நீங்கள் படிக்கணும், இந்த புக்கை நான் படிக்கல, இல்லை நான் படித்தது இந்த புக்கு, வேற எல்லாரும் இந்த புக் சொல்கிறாங்கன்னு உங்கள் சோர்ஸை மாற்றாதீங்க. ஸ்டிக் டு ஒன் சோர்ஸ். எந்த ஒரு சோர்ஸில் நான் படித்தனோ அதை ரிவைஸ் பண்ணுறது தான் நல்லது. ஒரே விஷயத்த 5 தாட்டி படித்தாதான் டீட்டெயிலிங் கிடைக்கும். 5 புது விஷயத்தை படித்தா எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ ஸ்டிக் டு ஒன் சோர்ஸ், அதையே பண்ணுங்கள். என்விரான்மெண்ட்டில் பிவைக்யூ அனாலிசிஸ் அது பண்ணிவிட்டு அதை நோட்ஸ் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்சிஆர்டி பயாலஜி புக்கில் வந்து லாஸ்ட் 4 சாப்டர்ஸ், அந்த சாப்டர்ஸ்லேருந்து நோட்ஸ் எடுத்து நான் அந்த என்சிஆர்டி நோட்ஸ் வச்சுருந்தேன். இது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு பண்ணேன். சயின்ஸ் அண்ட் டெக் வந்து பயங்கர டைனமிக்காக இருக்கும். அவங்க ஏதோ ஒரு புதுசாக கேட்பாங்க. ஸோ அந்த பேசிக் டாபிக்ஸ் என்ன இருக்குது, நியூக்ளியர் எனர்ஜி, ஸ்பேஸ் செக்டரு, டிஃபென்ஸு, இந்த மாதிரி ஒரு 5-6 டாபிக்ஸ் இருக்கும். பிஒய்க்யூ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 5-6 டாபிக்ஸ் என்னவோ அதில் கரண்ட்டாக என்ன இருக்குது, அதில் வந்து மினிமமாக என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணேன் சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பண்ணேன்னா ஸ்டிக்கிங் டு த நியூஸ் பேப்பர் மேண்டட்டரியாக படித்தேன். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க நியூஸ் பேப்பர் படிக்க வேணான்னு. பட் நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணுறீங்களா, ஸ்பீடாக படிக்கணும். அப்போ வந்து உங்கள் வேர்ட்ஸ் பர் மினிட் ரொம்ப மேட்டர் ஆகும். நான் தினமுமே ஸ்பீடாக நியூஸ் பேப்பர் படித்தேன்னா அங்கே எனக்கு ஒரு கொஸ்டினில் 5 செகண்ட், ஒரு கொஸ்டினில் 5 செகண்ட் 6 செகண்ட், 10 கொஸ்டினில் 60 செகண்ட், ஒரு நிமிஷம், இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணால் நம்ம சிசாட்டில் எங்கேயோ போயிடலாம். நிறைய பேர் சிசாட்டில் குவாலிஃபை பண்ணாதவங்க இருக்கீங்க. அவங்களுக்கு ஜிஎஸ் நல்லா பண்ணாலும் சிசாட் வரலங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இதை யோசிக்கணும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ரிலிம்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். மெயின்ஸுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எடிட்டோரியல் பேஜில் நிறைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஜென்ரலிஸ்ட், ஒரு நம்ம வயசுக்கு தான் யோசிப்போம். ஆனால் அங்கே எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய விஷயத்த லிங்க் பண்ணி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஆன்சரில் ரெப்ளிகேட் பண்ணும்போது படிக்கிறவங்களுக்கு அந்த ஆன்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த எடிட்டோரியல்ஸை வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணேன். இன்டர்வியூ வரும்போது ஹிந்து, இன்னொரு இந்தியன் எக்ஸ்பிரஸ், 2 நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு 2 நியூஸ் பேப்பரில் என்னென்ன கரண்ட் டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தேன். இப்போ நியூஸ் பேப்பர்ஸை நான் ஏன் இவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன்னா, இப்போ ஆன்சர் ரைட்டிங் எழுத ஆரம்பிக்கிறீங்க மெயின்ஸில், எல்லோரும் என்ன யோசிப்பீங்கன்னா 20 கொஸ்டினும் சூப்பராக இருக்கணும்னு யோசிப்பீங்க. அது யாருனாலையும் முடியாது. ஏன்னா 20 கொஸ்டினும் புது கொஸ்டின், அதில் ஒரு 15 கொஸ்டின் தான் டூவபிளாக இருக்கும். 5 கொஸ்டின் யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த 5 கொஸ்டினில் நமக்கு தெரிஞ்சதை தான் எழுதுவோம். ஆனால் அந்த 15 கொஸ்டின்ஸ் நம்ம கையில் இருக்க அந்த 15 கொஸ்டின்ஸில் ஏதோ ஒரு எலிமெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு half 1 மார்க் ஆட் ஆகும். அந்த மாதிரி 15 கொஸ்டின்ல 1 மார்க்னா 15 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா போயிடுவீங்க. நம்ம அந்த இடத்துல தான் எஃபர்ட் பண்ணணும். ஆன்சர் ரைட்டிங் எழுத ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லா ஆன்சரும் நல்லா இல்லை அப்படி யோசிக்காதீங்க, எழுதுங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸில் உங்கள் ஆன்சர்ஸ் பெட்டர் ஆகிட்டே வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த விஷயத்தை பார்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லா கொஸ்டினும் நான் சூப்பராக பண்ணணும்னு ஒரு கொஸ்டினில் ஸ்டிக் பண்ணி டைம் நிறையா பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஸ்டினை பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணலாம். அவ்வளோதான் முடியும். ஏன்னா யாருக்குமே என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சதை மட்டும்தான் எழுத வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நம்ம மைண்ட் செட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ப்ரிலிம்ஸ்க்கு இந்த புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். மெயின்ஸ்னு வரும்போது மோஸ்ட்டாக வந்துட்டு என்னோட நோட்ஸு ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் பண்ணதே நிறையா சப்ஜெக்ட்ஸ்க்கு மெயின்ஸ் பண்ணிட்டேன். அது இல்லாமல் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இன்டர்னல் செக்யூரிட்டி, சோஷியல் இஷ்யூஸு, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கவர்னன்ஸு, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ஸ்டிக்கிங் டு த பிவைக்யூ. இங்கே தான் பிவைக்யூ சிலபஸ் ரெண்டுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு புதுசான சப்ஜெக்ட்ஸு. இப்போது இன்டர்னல் செக்யூரிட்டியில் படிக்கணுன்னா ஒரு 300 பேஜ் புக்கை யார் வேணால் படிக்கலாம். பட் ஆனால் கேட்க போகிறது 2-3 கேள்விகள். பிவைக்யூ எடுங்க,
எடுங்க, சிலபஸ் எடுங்க. பிவைக்யூ சிலபஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாபிக் வரும். அந்த 5 டாப்பிக்கே தான் திரும்ப 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 கேள்விகளை மாற்றுவாங்க. ஆனால் டாபிக் ஒன்று தான். அப்போ 5 டாபிக் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ சிலபஸ் பிவைக்யூ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி இன்டர்னல் செக்யூரிட்டியாக 5 டாப்பிக்கு நான் ஒரு 3 பேஜ் நோட்ஸ் தான் வச்சுருந்தேன். அந்த 5 டாப்பிக்கும் ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, டேட்டா ஏதாச்சும் இருக்கா, டயக்ராம் ஏதாச்சும் இருக்கா, அவ்வளோதான் நோட்ஸில் இருக்கும். ஸோ சோஷியல் இஷ்யூஸ் இதே மாதிரி தான். டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாபிக்ஸை பிரிச்சுட்டு பிவைக்யூவில் எதை கேட்டிருக்காங்களோ அதை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன். இப்போ குளோபலைசேஷன், அர்பனைசேஷன், ஃபேமிலி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கெல்லாம் நல்ல நோட்ஸ் வச்சுருந்தேன். சோஷியல் ஜஸ்டிஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த என்ஜிஓஸு அந்த கொஸ்டின்லாம் எப்படி, அதுக்கான நோட்ஸு, இந்த மாதிரி வந்து அந்த விஷயத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எத்திக்ஸுக்கு வந்துட்டு ஃபோரம் ஐஏஎஸ் ரெட் புக்னு சொல்லிட்டு சின்னதாக இருந்துச்சு, ஒரு 200 பேஜ் புக்ஸு. அந்த புக்கை வந்து படிச்சுட்டு நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். எத்திக்ஸில் நான் ஃபர்ஸ்ட் டைம் எத்திக்ஸ் எழுதுறது என்ன ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்குன்னா, எத்திக்கல் கீவேர்ட்ஸ். எத்திக்ஸ் ரொம்ப புது சப்ஜெக்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும். ஸோ அந்த ஆன்சரை வந்து எத்திக்கல் ஆன்சராக இருக்கணும்னா நம்ம வந்து கீவேர்ட்ஸ் வந்து போடணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு பேஜ் எடுத்துகிட்டு எத்திக்கல் கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு 50 கீவேர்ட்ஸ் எழுதி வச்சுருவேன். 50 கீவேர்ட்ஸு நமக்கு தெரியலாம், ஆனால் தினமும் பேப்பரில் பார்க்கும்போது யூ வில் கெட் யூஸ் டு இட். அப்போ ஒரு ஆன்சர் எழுதும்போது என்ன அறியாமல் ஸ்லிப்பரி ஸ்லோப் அந்த ஒரு வார்த்தை வரும், கிளாஸ் சீலிங் ஒரு வார்த்தை வரும். அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணேன். அதே மாதிரி டயக்ராம்ஸ், எத்திக்ஸில் நிறைய டயக்ராம்ஸ் வச்சுருந்தேன். அந்த டயக்ராம்ஸில் ஒரு கம்பைலேஷன் மாதிரி வச்சுக்கிட்டேன். எக்ஸாம்பிள்ஸ்க்கு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. அப்போ என்ன எக்ஸாம்பிள் தோணுச்சோ அந்த எக்ஸாம்பிள் தான் வந்து ஆன்சர் எழுதினேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி நிறைய ஒரு 500 எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி நான் பண்ணலை. ஏன்னா எனக்கு எக்ஸாம்பிள் அதை யோசிச்சு எழுத முடியல. ஸோ அப்போ என்ன எக்ஸாம்பிள் தோணுதோ எனக்கு அந்த பாயிண்ட் எழுதும்போது அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டேன். ஸ்பீடாக எழுதுறது முன்னாடி இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணிலும் எத்திக்ஸுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் எஸ்ஏ வந்துட்டு நான் இந்த அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு தான் எஸ்ஏ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எஸ்ஏக்கு வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, சார் அவங்கெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணாங்க எஸ்ஏஸ் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு. அதை வச்சு எஸ்ஏ எழுதுனேன். எந்த சோர்ஸஸும் ஃபாலோ பண்ணல. ஆனால் நான் வந்துட்டு நான் என்னோடய பர்சனல் டச் கொடுக்கணுங்கிறதுக்காக எஸ்ஏவோட எண்டில் வந்து நானே வந்து அந்த ஒரு 1.5 மணி நேரத்தில் போயம் எழுதுறது வழக்கமாக வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி போயம் எழுதுறது, இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைமென்ஷன் யோசிக்கிறது, அந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் ஆப்ஷனலுக்கு வந்துட்டு ப்ரிலிம்ஸ் முன்னாடியே ரெடியாக இருந்தேன். இதுதான் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுத்துச்சு. அதே மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனில் ஒரு பூஸ்ட்டும் கூட. எனக்கு இந்த வருஷம் ஆப்ஷனலில் வந்து 287 கிடச்சிருந்துச்சு. ஆப்ஷனலில் ஒரு 10-20 மார்க்ஸ் கீழே வந்துருந்துச்சுன்னா ரேங்க் எங்கேயோ போயிருக்கும். ஸோ ஆப்ஷனல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஆப்ஷனல் ரெடியாக இருந்துச்சு, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுத்துச்சு. ஆப்ஷனலுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த இக்னோலேருந்து திங்கர்ஸ் டாபிக்ஸ் மட்டும் படித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டாப்பர், அவரோட நோட்டு துஷாந்துன்னு சொல்லிட்டு, அவர் வந்து 2014-13 டாப்பர், அவரோட நோட்ஸு, அப்புறம் என்னோட கிளாஸ் நோட்ஸு, இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி நான் ஒரு நோட்ஸ் வச்சுருந்தேன். அந்த நோட்ஸை வச்சு ஆன்சர் எப்படி எழுதுறதோ அந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.